தாவேக தலைவர் விஜய் சீமான் அவங்க 2 பேருமே வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் அப்படின்னு திருமாவளவன் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் தாவேக தலைவர் விஜயும் சீமானும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. எங்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு கருத்துக்கள் ஒவ்வொருவரும் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்து ஒவ்வொரு கருத்துக்களை பரிமாறுகிற போது எங்களுடைய கருத்தை பொறுத்தவரையிலும் மதம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற இயக்கம்தான் நம்முடைய இயக்கம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய பயணம் ஏழை எளிய மக்களை வாழ வைப்பது, சமநிலை உருவாக்குவது, சமத்துவத்தை காணுவது என்ற போன்ற தத்துவங்களைத்தான் அவர் நிறைவேற்றி வருகிறார். வீடு இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் வீடு, 2 சக்கர வாகனம் இல்லாத இல்லங்களுக்கு 2 சக்கர வாகனங்கள், பொருளாதாரத்தில் உயர்வது, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, சட்ட ஒழுங்கை பேணி காப்பது, அதே நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவது போன்ற பல்வேறு பணிகளை அவர் நடத்தப் போகிறார். அந்த நடத்துகிற காட்சியை 2026 நாம் காணப்போகிறோம். தேமுதிக தலைவர் மறைந்த தலைவர் விஜயகாந்தோடைய 2வது ஆண்டு நினைவு நாள் இந்நாளில் பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே கூட அவரை பற்றி பாராட்டியிருக்கிறார். ஓபிஎஸ் விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொங்கலுக்கு பிறகல்ல, பொங்கலுக்கு முன்னாலே நடைபெறும். அதிமுகவிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு தாவேகாவில் சிறப்பு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, அதனால நான் பெருமை கொள்கிறேன். டிடிவி தினகரன் பொதுவாகவே நேற்றைய தினம் நடத்த காங்கேயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியிலே நான் உணர்ச்சி வசப்பட்டதை பற்றி கேள்வி கேட்டார்கள். ஆகவே அவர் சொன்னது 50 ஆண்டு கால அரசியல் வரலாறு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பயணம் செய்தார், புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணம் செய்தார். அந்த பயணத்திற்கு பிறகு அவர் இன்றைய நிலை எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.